நங்கூரம் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் டெய்லி ஒரு விதமான கோமாளித்தனமான ஸ்டேட்மெண்ட்டு கொடுப்பார். இந்த அங்கே இவ்வளோ உழலுமாரு, இங்கே இவ்வளோ உழலுமாரு, எல்லாம் எதுக்குமே ஆதாரம் கொடுக்க மாட்டார். இன்றைக்கி ரொம்ப எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஒரு காணொலி வேறு அவருக்காக எடுத்து வச்சுருந்தேன்னா ரொம்ப தாங்க முடியல என்னால். அதனால் உங்கள்கிட்ட சிரிச்சிட்டே பேசுகிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னைய. தமிழ்நாடு வாழ வேண்டும் என்றால் திமுக வீழ வேண்டும். ஏடிஎம்கே அதிமுகவின் பொற்கால ஆட்சி மலர வேண்டும் அப்படிங்கிறாரு. தமிழ்நாடு வாழணும்னா திமுக வீழணும், சரி. அதிமுகவோட பொற்கால ஆட்சி மலரணும், சரி. மலரணும் எப்போ? எந்த திமுக பொற்கால ஆட்சி? இவர் ஆட்சி செஞ்சார், அப்போ இருந்த அந்த பொற்கால ஆட்சியை மலர்றதா அப்படிங்கிறது தெரியல. நம்ம எதிர்கட்சி தலைவர் கொஞ்சம் ரொம்ப மரியாதையாக பேசணும். ஒரு சிலரை இந்த காணொலிகளில் பேசும்போது மரியாதை இல்லாமல் திட்ட வேண்டியிருக்குது. ஏன்னா அவர்களுடைய கண்ணியம் அப்படி தான். ஆனால் இவர் எதிர்கட்சி தலைவர் கொஞ்சம் மரியாதையாக பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு காணொலி காட்டுறேன் பாருங்கள். இவருடைய இப்போ திமுகவை வீழ்த்த நினைக்கிற அவர் யார் கூட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா பிஜேபியோட, அதுவும் குறிப்பாக பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலையோட. அவர் கட்சி தலைவராக இல்லை அப்படின்றாலும் பிஜேபியோட கட்சி தலைவர்கள்லேயே ஒரு குறிப்பிடத்தக்க தமிழிசைக்கு அப்புறம் ஒரு குறிப்பிடத்தக்க பேரை வாங்கினவர் யாரா அப்படின்னா அண்ணாமலை தான். எல்லாம் அவர் பேர் வாங்கினதெல்லாம் இதுன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத பில்டப். அதாவது எப்படி அவன் சீமான் எப்படி கத்திக்கிட்டு இருப்பாரோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணாரோ, ஒரு நாளைக்கு 4 ப்ரெஸ் மீட்டு, 2 ப்ரெஸ் மீட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கொண்டு போய் இந்த சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு காமெடியாக இல்லை உங்களுக்கு. பிஜேபி கட்சிக்காரங்க எல்லாமே அப்படி தான். பிஜேபியில் சேர்ந்தால் இதெல்லாம் வந்துடும். அது ஒரு பக்கெட்டு. அந்த மாதிரி ஆள் அண்ணாமலை. அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா இன்னொருத்தர் யார்? அவர் டிடிவி தினகரன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் குக்கர் தான். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எடப்பாடி கூட கூட்டணி சேர்றதுக்கு நாங்கள் தூக்கு மாட்டிட்டு தொங்கணும் அப்படின்னாரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஏங்க பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டுருக்கிற கட்சி, அது கூட போய் யாருங்க கூட்டம் சேருவா, என்னங்க காமெடி பண்ணுறீங்க அப்படின்னாரு அவர். அப்புறம் இன்னொருத்தர் யார் அப்படின்னுங்கிறது நமக்கு இந்த அப்புறம் அன்புமணி. அவர் அப்பா அவர் இப்போ என்னவா இருக்காருன்னா, அவர் ஒரு எடப்பாடி கூட ஒரு கூட்டணியில் இருக்கிறார், அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறார். யார்? அன்புமணி மட்டும். ராமதாஸ் இல்லை. ராமதாஸ் தனியாக பிரிஞ்சு போய் நம்ம சசிகலா அம்மாவோட கூட்டணியில் இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு? யார்? அன்புமணி, ராமதாஸ் எடப்பாடி கூட கூட்டணியில் இருக்கார். இவங்க 3 பேரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு உங்களுக்காக தான் அந்த காணொலியை எடுத்து வச்சேன். உங்கள்கிட்ட காமிக்கணும் தான் எடுத்து வச்சேன். கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்கள் இந்த காணொலியை, அப்புறமா நம்ம பேசுவோம். ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையா, இவரோட சொத்து மதிப்பு 10,000 கோடி ரூபாயாம். அதாவது ட்ரங்கை பிடியை தூக்கிட்டு அம்மா அப்பாவோட ஊர்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த விகடனில் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுவாங்க. விகடன் குரூப், அந்த குரூப்பில் சேர்ந்தது ஆனந்த விகடன். பாரம்பரிய பத்திரிகை தான் இருந்தால் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லணும்ல. அந்த குரூப்பை சேர்ந்த பத்திரிக்கை. அந்த குரூப்பை சேர்ந்த பத்திரிக்கைனால அண்ணாமலை ஆளானதே விகடனால தான். அதில் ஆட்டுக்குட்டி தூக்கி ரெண்டு காலங்கிட்டு போட்டுக்கிட்டு, இங்கிட்டு 2 காலம் இங்கிட்டு 2 போட்டுக்கிட்டு, இந்த எம்ஜிஆர் மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்து பச்சை துண்டை போட்டுக்கிட்டு விவசாயியின் மகன், அந்த மகன், இந்த மகன் சொல்லி அது மாதிரிலாம் வந்தார். அப்புறம் பில்டப் கொடுத்தாரு. அப்புறம் ஐபிஎஸ்ஸாக இருந்தால் அங்கே இதாக இருந்தார். அதெல்லாம் விட்டுட்டு வந்தார். இப்போ இந்த தாவேக்கால எப்படி ஒருத்தர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் சேர்ந்துருக்காரோ, அமல்ராஜா ஏதோ ஒரு ராஜ், அவங்க பேரெல்லாம் நமக்கு எதுக்கு, இவங்க எப்படி சேர்ந்துருக்காரோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா, பதவியை விட்டுட்டு, ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு, உயர் போலீஸ் அதிகாரி பதவியை விட்டுட்டு ஒரு கட்சியில் சேர்ந்துருக்காரு. பிஜேபியோட நம்ம மாநில தலைவராக வந்துட்டார். இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒத்த பைசா கூட வாங்காத ஒரு தன்மானமிக்க ஒரு விவசாயி மகனாக இருந்தேன், ஒத்த பைசா கூட வாங்கலை, ஒத்த பைசா கூட வாங்காத என்னையை பார்த்து எடப்பாடி குறை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். சரிங்களா?
கேளுங்க. பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானம் மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையிங்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு ஒரு பைசா வாங்கலையா? ஆனால் அவர் வந்து சொத்து மதிப்பு வந்து 10,000 கோடி ரூபாயாம். அண்ணாமலை ஃபைல்ஸ், இவர் திமுக ஃபைல்ஸை வெளியிடறேன்னு சொன்னார், அதிமுக ஃபைல்ஸை வெளியிடறேன்னு சொன்னார், திருப்பி அதிமுகவிலே போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. இப்போது திமுக வந்து இவரோட ஃபைல்ஸ், அண்ணாமலை ஃபைல்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரோட சொத்து மதிப்பு 10,000 கோடி ரூபாயா, ஆனால் ஒத்த பைசா கூட வாங்கலன்னு சொல்லிட்டு சொன்னார். இவர் இப்போ அதிமுக கூட்டணி இருக்காரு. அடுத்தாப்புல பாருங்க. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். எதுக்கு நாங்க போய் பேர சூசைட் பண்ணிக்கிற கிணத்துல விழுவுறதுக்கு போக போனாங்க. இது பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்க கட்சியோட பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட தொங்கிடுவோம். பிரச்சனை என்ன, இப்ப எடப்பாடி எடுத்துக்கல, இவருக்கு நம்ம உலகத்துல டொனால்டு ட்ரம்ப்புக்கு அப்புறம் இவருக்கு தான் அச்சுறுத்தல் இருக்க மாதிரி, த்ரெட் இருக்கிற மாதிரி இவர் காமிச்சிட்டு இருக்கிறார். இவர் யார் என்ன பண்ண போறாங்க? இவர் போறாருன்னா 5000 போலீஸ் நிக்கிறாங்க, தெருவில் ரோட்ல நிக்கிறாங்க. இவருக்கு என்ன அப்படி பிரச்சனை இருக்குது? இவர் சாதாரண ஒரு பினாமி, சாதாரண ஒரு தரகர். இவர் காசு வாங்கி கொடுத்தாரு, ஜெயலலிதா காசு வாங்கி கொடுத்தாரு, காசு வாங்கி கொடுத்தாரு. இப்ப 2 பேருக்கும் துரோகம் பண்ணிட்டு இப்ப இருக்கிறாரு அவர் தான். அதுதான் இவர் கவுன்சில் கூட லாக் இல்லாத தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்கிறார். அதான் எங்களுக்கு எல்லாம் ஏத்துக்க முடியல. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? இவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு இவரை தேர்வு பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க, தவறா ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் ஏன் ஓட்டு போட்டோன்னு. இவருக்கு இப்போ 5000 போலீஸ் நிக்கிற, பெண்கள் எல்லாம் வெயில நின்று மழையில நின்று. பாத்தீங்களா? டிடிவி என்ன சொல்றாரு? பிஜேபி கிட்ட கூட்டணி போவீங்களா அப்படின்னு கேட்டாலும் எதுக்கு நாங்கள் தூக்க மாட்டி சாப்பிட்றதுக்கா அப்படிங்கிறாரு. அதிமுகவோட கூட்டணி போடுவீங்களா, அது எதுக்கு எடப்பாடி கூடயா, எடப்பாடி கூட போய் நாங்கள் தூக்க மாட்டி சாப்பிட்றதுக்கா அப்படிங்கிறாரு. இவர் சொன்னார். இவர் அன்புமணி என்ன சொல்கிறாரு? ஏங்க இவரெல்லாம் ஒரு ஆளாங்க, இவரெல்லாம் எலெக்ஷனில் நின்று கவுன்சிலர் ஆகிறது கூட லாய்க்கு இல்லைங்க. இவரெல்லாம் வந்து என்னமோ 5000 பேர் போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, என்னமோ இவருக்கு என்னமோ பெரிய த்ரெட் இருக்கிற மாதிரியும் அமெரிக்க அதிபர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்போ கூட்டணியில் இருக்காங்க. 23ஆம் தேதி தேர்தலுங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு கட்சி தலைவருங்க, அதிமுகங்கிற ஒரு மாபெரும் பெரிய கட்சியினுடைய தலைவர், அவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் மேலே ஒரு சின்ன மதிப்பு மரியாதை வச்சுருக்கணுமா வேணாமா? ஓரளவுக்கு மரியாதை மதிப்பு வச்சுருக்கணுமா வேணாமா? சரி, ரைட்டு, அது ஒரு பக்கத்து. இப்போ திமுகவில் நடக்கிறது என்ன? கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், தேமுதிக, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூட்டணி இன்னும் உடன்பாடு சரியாக வரல. ஆனாலும் முதல்வர் ஸ்டாலினுடைய அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் மேலே இருக்கிற மரியாதையினால், அவர் வெல்லக்கூடிய கட்சி அப்படிங்கிறதுனால, ரெண்டாவது ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி தடக்கு புடக்குலாம் பேச மாட்டார். எப்பயுமே நிதானமாக பேசுவார், எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பார். அந்த மரியாதையும் அவர் அடுத்தவங்க எதிர்கட்சிக்கு மேலேயோ இல்லை கூட்டணி கட்சிகள் மேலேயோ வச்சிருக்கிற அன்பில் அவர் சொல்கிறத கேட்டு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்காக தான் அந்த கூட்டணியில் இழுபறி இழுத்துக்கிட்டே இருக்கே ஒழிய, ஆனாலும் ஸ்டாலினை பற்றி யாரும் குறைவாக பேசவில்லை, தரைக்குறைவாக பேசவில்லை, யாரும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டல, யாரும் இந்த மாதிரி ஆபாசமாக அசிங்கமாலாம் பேசலை. கம்யூனிஸ்ட் நீங்கள் என்ன சொல்லியிருக்கு? 5 சீட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, எங்களுக்கு திருப்தி இல்லை, ஆனாலும் பிஜேபிக்கு சாதகமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்வரினுடைய அன்பு கட்டளைக்கு கோரிக்கைக்கு அன்பான கோரிக்கைக்கு உட்பட்டும் நாங்கள் இதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போ எவ்வளோ மதிப்பும் ஒரு மரியாதையும் வச்சுருக்காங்க ஸ்டாலின் மேலே அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எங்களை வந்து வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எங்களுடைய சீட்டுகளை குறைக்கலாம். யார்? அவர் ஸ்டாலினை சொல்ல மாட்டார், என்றைக்குமே சொல்ல மாட்டார், எப்பயுமே சொல்ல மாட்டார். அது நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவர் ஒரு நல்ல ஒரு பெருந்தலைவர், அவரும் நல்ல ஒரு பெருந்தலைவர். 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒத்துமை இருக்குது. 2 பேர்த்துமே சிந்தனைகள் ஒன்றாக இருக்கும், செயல்களும் ஒன்றாக இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் யார்? விசிகாவுடைய திருமாவளவனும் ஸ்டாலினும். மற்றபடி எல்லா கட்சிகளுக்குமே நல்லபடியாக செஞ்சு கொண்டு எல்லாருமே இந்த திமுக மேலே, ஸ்டாலின் மேலே, குறிப்பாக ஸ்டாலின் மேலே ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. கூட்டணி கட்சி தலைவர்னால் இப்படி இருக்கணும்.
ஒரு மரியாதை இருக்கணும். நாளைக்கு ஜெயிச்சு சிஎம்மாக வந்துட்டா கூட அவர் மேலே ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை, பயம்னு சொல்ல வரல, மரியாதை கலந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதிப்பு. அந்த மாதிரி தான் இருந்தால் தான் அந்த கூட்டணி, அதுக்கு பேர் அது வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நாடாளக்கூடியது. அது வந்து நாளைக்கு ஒரு சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் சொன்னால் எல்லா கட்சிகளும் ஏற்பாங்க. அந்த நாடு அந்த அந்த கட்சி அந்த ஆட்சி ஒரு ஸ்திரத்தன்மையான கட்சியாக, ஒரு வலுவான ஒரு கட்சியாக, ஃபோர்ஸாக, அதாவது எந்த விதமான இந்த நம்ம பிஜேபி டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறார். அப்போ டெல்லியிலேருந்து வரக்கூடிய அந்த கணைகளை எதிர்த்து நின்று தடுப்பாட்டம் ஆடக்கூடிய சக்தியாக அந்த கட்சி தலைவர் இருக்கணும். யார்? அந்த சிஎம் அங்கே அப்படிங்கிறவர் இருக்கணும். இப்போ இவங்க எல்லாரும் பேசுகிறாங்களே, அண்ணாமலை பேசிட்டாரு, அண்ணாமலை பேசினார், டிடிவி பேசினார், இவர் அன்புமணி பேசினார். இவர்கள் 3 பேரும் பேசுனாங்களே, இவர் நாளைக்கு இவர் வாய்ப்பு இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இவர் சிஎம் ஆகிட்டாருனாக்கா இவர்கள்லாம் எதுக்காக மதிப்பாங்க? இப்போ எதுக்காக போய் கூட்டணி சேர்ந்துருக்காங்க? சந்தர்ப்பவாத கூட்டணி. எல்லாருக்குமே சந்தர்ப்பவாத கூட்டணி தான். அதிமுக ஏன் பிஜேபி கூட பிஜேபியை கூட்டணி வைக்கிது அதிமுக அப்படின்னா, பிஜேபி கூட்டணி வைக்கல, அதிமுக கூட்டணி வைக்கல, பிஜேபி தான் அதிமுகவை கூட்டணி வைக்குது. இப்போ அன்னைக்கு இப்போ இன்னைக்கு பெரிய கட்சி பிஜேபி தான், அதிமுக இல்லை. அது ஜெயலலிதா அம்மா போனதோட பெரிய கட்சிங்கிற அந்த பிம்பம் உடஞ்சி போச்சு. இப்போ இவர் என்ன பண்ணார்? சின்னஞ்சிறிய கட்சியாக, ஒரு ஒற்றை இலக்க கட்சியாக இந்த கட்சியை மாற்றிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுல போட்டுக்கிட்டோம். பிஜேபி கூட கூட்டணி வச்சதுக்கும் அதிமுகவுக்கு ஒரு உள்குத்து, ஊழல், அவர் மேலே ஊழல், அந்த குடும்பத்து மேலேயே ஊழல் எடப்பாடி பழனிசாமிக்கு. அந்த டீட்டெயில் ஃபுல்லாக அங்கே இருக்குது. அதே மாதிரி டிடிவி தினகரன் மேலேயும் ஏகப்பட்ட கேஸு, ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு. அந்த ஃபைல் ஃபுல்லாகவும் பிஜேபி கிட்டே இருக்குது. அண்ணாமலையோட இந்த தகுடு இந்த விளையாட்டு பூரா பிஜேபிக்கு தெரிஞ்சு இவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அந்தளவுக்கு பணம் சம்பாதிச்சிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வெளியில் போனால் உரிச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் வச்சுக்கிட்டாங்க சப்போர்ட்டுக்கு. அன்புமணி சொல்லவே வேண்டியதில்லை. இவர் என்னமோ அதிமுகவோட ஊழலை பேசுகிறார், இவர் என்னமோ திமுகவோட ஊழலை பேசுகிறார், இவர் என்னமோ எடப்பாடியோட ஊழலை பேசினார், திமுகவோட ஊழலை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்கார். ஆனால் இவர் மத்திய மந்திரியாக இருக்கும் பொழுது என்ன பண்ணார்? முறைகேடாக மருத்துவ கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கியது தொடர்பாக இவர் மேலே சிபிஐ கேஸ் இருக்குது. அதனால தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய அப்பாவையும் பாராமல் அவங்க அப்பா கிட்ட நேரடியாக சண்டை போட்டு, நான் வந்து ஜெயிலுக்கு போகிறது முக்கியமாக, இல்லை நான் இந்த பிஜேபியோட கூட்டு சேர்ந்து நான் நல்லா இருக்கிறது முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கூடயே சண்டை போட்டு, பெற்று வளர்த்த அப்பா கூடயே சண்டை போட்டுட்டு, அவர் வளர்த்து ஆளாக்கிய அந்த அவர் வளர்த்து ஆளாக்கிய பிள்ளை, அவர் வந்து பதியம் போட்டு வளர்த்த கட்சியில் ஒரு ஆளாக்கி விட்டு அவர் மத்திய மந்திரியாகி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் அப்போ அப்பா பேச்சையும் கேட்காம அந்த கட்சியும் வேணான்னு சொல்லிட்டு இவர் ஒரு தனியாக ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இவர் ஒரு கூட்டத்தை சேர்ந்துக்கிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கார். இது எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டணி. அதுக்காக இங்கிட்டு இருக்கிறவங்க யாரும் ஊழல் பண்ணலையான்னு கேட்கல. என்னதான் ஊழல் பண்ணாலும் எதிர்த்து நின்று போராடுறாங்க, நாங்கள் ஊழல் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு சான்றுகள் கூடியாலும் கொடுக்க மாட்டாங்க. ஊழல் தான் எல்லாருமே சொல்கிறாங்களே தவிர சான்றுகள் யாருமே கொடுக்கும். எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மேடையிலையும் சொல்கிறாரு, திமுக இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, அவங்க மந்திரிகள் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, எம்எல்ஏக்கள் இவ்வளோ பண்ணி, எங்கேயா சான்று? ஒரு கேஸை போட்டு விடியான்னு அது போட மாட்டேங்கிறாரு. கேஸு போடுறதுக்கு ஆதாரம் இருக்கணும்ல, பக்காவான எவிடன்ஸ் இருக்கணும்ல, ரெக்கார்டிக்கலாக வேணும்ல எவிடன்ஸு, அது இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட போய் ஒரு பிம்பத்தை வரவழைக்கிறதுக்கு, திமுக மேலே ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை கூறி திமுக மேலே கரைபடியை வைக்கிறதுக்கு தான் இந்த குற்றச்சாட்டுலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ நாளைக்கு ஸ்டாலின் திருப்பி ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இவங்க பேசுனதெல்லாம், எலெக்ஷனில் திரும்பி பேசுனது பூரா என்ன பண்ணுவார்? கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவதூறு வழக்கு போடுவார். திருப்பி அவங்களுக்கு பிரச்சனை தான். ஆனாலும் அதை பற்றி அப்போ கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா பின்னாடி பிஜேபி இருக்குல்ல காப்பாற்றுறதுக்கு, அது ஒன்றியத்தில் ஆளுங்கட்சி தானே. அதனால் அது காப்பாற்றிடுங்கிற நம்பிக்கையில் இவங்க என்ன பண்ணுறாங்க? திமுக மேலே அவதூறுகளை சேறுகளை எழுதி வீசுகிறார்கள்.
திமுக மேலே எவ்வளோ அவதூறுகள் வீசினாலும் சேர்கலி வீசினாலும் திமுக தான் வெல்ல போகுது உறுதி. திரும்பவும் சட்டமன்றத்தில் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் அப்படிங்கிற குரல் கேட்க போவது உறுதி. எழுதி வச்சுக்குங்க எடப்பாடி, எழுதி வச்சுக்குங்க அண்ணாமலை, எழுதி வச்சுக்குங்க டிடிவி தினகரன் அவர்களே, எழுதி வச்சுக்குங்க திருவாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, திரும்பியும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்குங்க சசிகலாம்மா அவர்களே, எழுதி வச்சுக்குங்க ராமதாஸ் ஐயா அவர்களே. மீண்டும் சட்டசபையில் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படிங்கிறது இருக்கும். தமிழ்நாடு தயாராகிட்டு இருக்குது. ஏற்கனவே காணொலி போட்டேன், இப்போயும் போடுறேன், எழுதி வச்சுக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன், அதிமுகவோட பொற்கால ஆட்சி மலரும் அப்படிங்கிறதுனால இவங்களெல்லாம் எப்படி எடப்பாடி சார் வச்சுக்கிட்டு பொற்கால ஆட்சியை கொடுப்பீங்க? நான் ஒன்றும் புரியலை. நீ எதை பேஸ் பண்ணி பேசுகிறீங்க? நாளைக்கு சாத்தியப்படணுமா வேணாமா? இந்த மாதிரி உங்கள் மேலே அவதூறுகளை எள்ளி வீசக்கூடிய பொய் குற்றச்சாட்டுகளோ உண்மை குற்றச்சாட்டுகளோ குற்றச்சாட்டுகளை சுமத்திய இந்த நபர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி பொற்கால ஆட்சியை அமைப்பீர்கள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்குது. நாங்களும் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற உங்கள் மேலே இருக்கிற மரியாதை மாறல. நீங்களும் வாழணும். திமுகவுக்கு அதிமுக தான் எதிர்க்கட்சியாக வர வேண்டும். நீங்கள் எதிர்க்கட்சியாக வரணும்னு தான் நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். நீங்கள் வாழணும், நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுற பொழுது நீங்கள் வீழ்ந்து போகணும்னு ஆசைப்படல. ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் போகிற பாதை சேர்ந்துருக்கிற கூட்டம், இந்த கூட்டமெல்லாம் அதிமுக என்ற கட்சியை கரைத்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்லு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரையம் அரைக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அரிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலைகளை அவங்க பண்ணுறாங்களா இல்லை ஐயா எடப்பாடி நீங்கள் பண்ணுறீங்களா தெரியல. அதிமுக நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள்.